எந்தவொரு எருமை மாட்டிற்கும் யுத்தம் செய்யலாம் என்று கூறிய உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல எந்தவொரு எருமை மாட்டிற்கும் உயர்கல்வி அமைச்சர் பதவி வகிக்க முடியாது என்பதை நிரூபித்துள்ளார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற பொது எதிரணியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து பேசிய பிமல் குறிப்பிடுகையில், ඕන ගොනෙකුට යුද්ධ කරන්න පුළුවන් කියලා කියපු லக்ஷ்மண் கிரியல்ல இன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலாநிதி பட்டம் பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கின்ற அமைச்சராக கிரியல்ல மாறியுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கடிதமும் மீண்டும் ரஜரட்ட பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கடிதமும் அனுப்புகின்றார். வயது பேதம் பார்க்காமல் பெண்மணி ஒருவரை இணைத்துக் கொள்ளுமாறு கடிதம் எழுதுகின்றார். அந்த பெண் அவரது வயதை ஒத்தவரா என்பது தெரியவில்லை. எந்த ஒரு பிரிவுக்கும் உள்வாங்க வயது எல்லை இருக்குமானால் அந்த வரையறை சகலருக்கும் பொருந்தும். ஆனால் கிரியல்ல வயது வித்தியாசத்தை பார்க்காது சேர்க்குமாறு கோரியுள்ளார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் தனக்கு கிடைத்த செய்தியை தெளிவுபடுத்துவதற்காக அமைச்சருக்கு அழைப்படுத்த போது தகாத வார்த்தைகளில் ஊடகவியலாளரை பேசும் அளவிற்கு கேவலமான மனநிலைக்கு அமைச்சர் தள்ளப்பட்டுள்ளார். அந்த ஒளிநாடாவை பலர் கேட்டுள்ளனர். அந்த ஒளிநாடாவில் அவர் தூசணம் மாத்திரமல்ல, அவர் தனது நிலையிலிருந்து மாறுபட்ட விதத்தில் பேசியுள்ளார்.